காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாழ்க்கையின் படகிலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாச வீரர்கள் என்ற இந்த புதிய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்மோடு கூட அசோக் அண்ணாவும் சரண்யாக்காவும் இன்னைக்கு அவங்களுடைய விசுவாசத்தின் சாட்சியை பகிர்வதற்காக வந்திருக்கிறாங்க. நம்ம அவங்க கிட்ட தொடர்ந்து பேசுவோம். அண்ணா, நீங்க உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிறீங்களா? பிரைஸ் லார்ட். என்னுடைய பேர் அசோக் பாண்டியன். சென்னை பட்டணத்தில் தனியார் ஐடி ஃபார்மில் ஒர்க் பண்ணுறேன். அக்கா, நீங்க உங்களை பத்தி ஒரு சின்ன முகவுரை. என் பேர் சரண்யா. நான் இங்கே ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சராக இருக்கிறேன். நான் ஆனா உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவம் அல்லது நீங்க எந்த பின்னணியிலிருந்து வந்தீங்க, எப்படி இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாமா? கண்டிப்பாண்ணா. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஹிந்து ஃபேமிலி. எனக்கு 4 அக்கா, நான் கடைசி பையன். மதுரையில் நான் தனியார் ஸ்கூலில் படிக்கும்போது என்னுடைய கிளாஸ் டீச்சர் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி கிளாஸில் டியூஷனில் சொல்லுவாங்க. அப்படி அவங்க சொல்லி எங்களை வந்து விபிஎஸ் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி போனாலும் இந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து இப்படி தான் மத மாற்றம் பண்ணுவாங்கன்னு வீட்டில் எவ்வளோ சொன்னாங்க. ஆனாலும் நான் மிஸ் கூட்டிட்டு போறாங்களேன்னு கத்தரை தேட ஆரம்பிச்சேன். ஒரு கட்டத்துல நான் 10th படிக்கும்போது ஸ்கூல் பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸ்பாட்ல வந்து கேன்டீன் அண்ணா, நான் அன்னைக்கு நின்னேன் ஃபுட்போர்ட்ல. பட் அந்த கேன்டீன் அண்ணா வந்து என்ன சத்தம் போட்டு மேலே ஏற சொல்லிட்டு அவர் வந்து அங்க நின்னாரு. பஸ் வந்து ஒரு பனை மரத்துல மோதிட்டு, ஸோ அவர் இடுப்பு கீழே ஃபுல்லா மாட்டிக்கிட்டாரு. அந்த நேரத்துல அவர் வந்து இயேசுவே என்னை காப்பாத்தோன்னு இயேசு நாமத்தை சொல்லி அலர்னாரு. ஸோ அது வரையும் மிஸ்ஸை திருப்திப்படுத்துறதுக்காண்டி நான் சர்ச்சுக்கோ பைபிள் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன்னா, உண்மையாவே இயேசுன்னு ஒரு கடவுள் இருக்காரு, மரண தருவாயில ஒருத்தர் கத்துறாரு அப்படின்னு அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணி என்னை வழி நடத்தின மிஸ்ட போய் நான் பேப்டிசம் எடுக்கணும், இந்த இயேசுவை பத்தி இன்னும் நல்லா சொல்லுங்க அப்படின்னு கேட்டு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தரை என் சொந்த ரட்சகரா அன்னையில இருந்து நான் முழுமையா இப்ப வரையும் தேடிட்டு இருக்கேன். அற்புதமான சாட்சினா, பாடம் படிக்க போன இடத்துல படைத்தவரை படிச்சுட்டீங்க. நீங்க உங்களே பாக்கியவான்கள். அக்கா, நீங்க எப்படி இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க? இயேசு எப்படி உங்க வாழ்க்கையில் வந்தாருன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாண்ணா, எனக்கும் அதே ஊர் தான். நானும் ஒரு கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன் உள்ள ஒரு ஸ்கூல்ல தான் நானும் படித்தேன். அங்க இருக்கிற டீச்சர்ஸ் தான் எனக்கு வந்து காஸ்பல் எல்லாம் ஷேர் பண்ணாங்க. சின்ன வயசுல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் அங்கதான் படித்தேன். அவ்வளவு நாள் நான் எப்பயும் போல அங்க வந்து அது வந்து மேண்டேட்டரி, அந்த அசம்பிளி ப்ரேயர் வசனம் சொல்றது அது எல்லாமே அப்படிதான் நான் அது எல்லாமே பார்த்துட்டே இருந்தேன். ஆனா அந்த டீனேஜ் ஆக ஆரம்பிக்கும் பொழுது அப்பதான் வந்து எனக்கு அங்க சொல்லப்பட்ட சத்தியங்கள், அப்ப எனக்குள்ள வந்து பாவம் இருக்கு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பாவத்தை வந்து சில விஷயங்கள் எனக்கு செய்யறதுக்கு நமக்கு பிடிக்காது, பட் ஆனா செய்யக்கூடாதுன்னு நினைப்போம். பட் ஆனா அதை நம்மளை அறியாம நம்மளை மீறி அது அந்த பாவத்தை செய்ய செஞ்சிருவோம். அப்போ அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்ப அங்க சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள், அப்ப உண்மையிலேயே நம்ம கிட்ட பாவம் இருக்கு, அப்ப இந்த பாவம் மன்னிக்கப்படணும், நமக்கு ஒரு காடு வேணும், அப்ப அதுக்கு ஒரு ரத்தம் சிந்தப்படணும், அப்படிப்பட்ட அந்த சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் அதெல்லாம் என்னோட கூட பேச ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் ஆண்டவர் தான் அந்த ரட்சகர், ஆண்டவருடைய ரத்தம் மட்டும்தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு, அப்ப என்னோட அந்த 13வது வயசுல நான் வந்து கிறிஸ்துவ என்னுடைய ரட்சகரா நான் ஏற்றுக்கொண்டேன். ரொம்ப நல்லா சொன்னீங்கக்கா. இன்னைக்கு ஏதாவது அற்புதம் நடந்துச்சு அதனால நான் ஆண்டவரை பிடிச்சேன் அப்படின்னு சொல்லுகிற மக்கள் மத்தியில, நான் விரும்புவதை செய்யாமல் நான் விரும்பாததையே செய்கிறேன், நான் அல்ல எனக்குள்ள இருக்கிற பாவமே அப்படி செய்கிறதுங்கிற பாவ உணர்வுல இருந்து இந்த இயேசு ரட்சகர் மட்டும்தான் ரட்சிக்க முடியுங்கிறத அறிந்து அவங்க இந்த தேவனை பிடிச்சிட்டாங்க. இது மதமாற்றம் அல்ல, மனமாற்றம். 2 பேருமே பள்ளி பருவத்துல படைச்சவரை பிடிச்சிட்டீங்க. உங்களை ஒருத்தர் எப்படி பிடிச்சீங்க? எப்படி உங்களுடைய திருமணம் அமைந்தது? உங்களை ஏற்கனவே ஒருத்தர் தெரியுமா? எப்படி, அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல, நான் எங்க 2 பேருக்கும் ஒருத்தர் அறிமுகம் கிடையாது. நான் கம்பெனி மூலமா சிங்கப்பூர்ல ஆன்சைட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது வரையும் அந்த கன்சைன்மெண்ட் 1 இயரா இருந்தது. சடனா க்ளோஷர் ஆகி என்ன இந்தியா ரிட்டர்ன் பண்ணும்படியா இருந்தது. அப்ப நான் வந்துட்டு அம்மா அப்பா சொன்னாங்க, இந்து முறைப்படி ஜாதகம் வச்சு நிறைய அலைன்ஸ் தேடிட்டோம், இதுக்கு மேல வந்து தேட முடியல, நீ யாரையாவது லவ் பண்றேன்னா சொல்லு அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் கும்பிடுறது ஏசப்பான்றனால ரசிக்கப்பட்ட பொண்ணு தான் எனக்கு முடியும், நீங்க எவ்வளவுதான் வந்து ஜாதகத்தை வச்சு பார்த்தாலும் அது அமையாது, வாங்க நம்ம சர்ச்ல போய் பாஸ்டர்கிட்ட சொல்லுவோம், அவங்க வந்து பார்த்து தருவாங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப பாஸ்டர் வந்து ஒரு லெட்டர் கொடுத்து அலையன்ஸ் பார்க்குற இடத்துக்கு அனுப்பிச்சாங்க.
அங்க வந்து நான் இன்ஜினியர்ன்றனால அப்பாவுக்கு ஒரு ஆசை இன்ஜினியர் பொண்ணு தான் அமையணும்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லி. பொண்ணு அமைஞ்சுதா? இல்ல நிறைய ப்ரொஃபைல்ஸ் இன்ஜினியரிங் ப்ரொஃபைலா எடுத்தோம். ஆனா நான் வந்து மதுரையில இருந்து கிளம்பும் போது திருநெல்வேலி போக வேண்டிய சிச்சுவேஷன். அங்க நான் மதுரையில இருந்து திருநெல்வேலி போற அந்த ஜேர்னில நான் ப்ரே பண்ணி போனது வந்து என்ன மாதிரியே பொண்ணு வந்து ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கணும், அவங்க ஃபேமிலி வந்து ஹிந்துவா இருக்கணும். நாங்க 2 பேரும் சாட்சியா இருந்து எங்க 2 குடும்பத்தை வந்து கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரணும்னு தான் நான் ப்ரே பண்ணி போனேன். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார். எலியேசர் வந்து தன் எஜமானுக்கு தேட போற என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுங்கன்னு கேட்ட மாதிரி தான் நானும் மாட்டுத்தாவடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆண்டவரே என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுங்கன்னு போனேன். அதுக்கு முன்னாடியே ஒரு சைன் என்ன தெரிஞ்சதுன்னா, நான் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கும் போது சரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது அமௌண்ட் கட்ட சொன்னாங்கன்னா ஏடிஎம் போய் பணம் வித்ட்ரா பண்ணலான்னு ஏடிஎம்க்கு போனேன். அந்த பர்டிகுலர் பிரான்ச் வித் ஏடிஎம் இருந்தனால சடனா ஒரு தம்பி வந்து என்னை பார்த்து அப்ரோச் பண்ணி பேசினாரு. பார்த்தா அவர் என்னோட காலேஜ் ஜூனியர். நான் காலேஜ்ல பிரேசல் எடுத்திருக்கேன். அதுல இந்த பையன் வந்து அந்த பேங்க் மேனேஜரா ஒர்க் பண்றதா சொன்னாப்ல. அவரோட கார்லயே என்னை கூட்டிட்டு போய் அந்த நான் எங்க போய் ப்ரொஃபைல் தேடணுமோ அந்த பர்டிகுலர் இடத்துக்கு கொண்டு போய் என்னை டிராப் பண்ணி, அண்ணா இங்க வேலையை முடிச்சுட்டு எனக்கு மறுபடியும் கால் பண்ணுங்க, நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணி பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணேன்னாரு. அதுவே எனக்கு ஒரு பெரிய சைனா இருந்தது, கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்ப்பு பண்ணினாருன்னு. சரி அங்க போயிட்டு நான் ப்ரொஃபைல்ஸ் தேடும் போது இன்ஜினியரிங் ப்ரொஃபைல்லாம் எடுத்தேன். அதுல இவங்களோட ப்ரொஃபைல் வந்து பிசிக்ஸ்ன்னு போட்டிருந்துச்சு. பட் அதுல இவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தவங்க எழுதியிருந்தாங்க பின் குறிப்பு மணமகள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, மணமகள் வீட்டார் ரட்சிக்கப்படவில்லை, குடும்பம் ரட்சிக்கப்படவில்லைன்னு எழுதியிருந்தாங்க. அதுவே எனக்கு பெரிய ஒரு கன்ஃபர்மேஷனா இருந்தது. ஓகே, எந்த வழி நடத்துற மேம்கிட்ட போய் இன்ஜினியரிங் ப்ரொஃபைல்ஸும் எடுத்திருக்கேன், இவங்க பிசிக்ஸ் மேம், பட் ஆண்டவர் இதை தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க தான் நான் போட்ட கண்டிஷன் மாதிரி பின் குறிப்புல எழுதியிருந்தாங்க, பொண்ணு ரட்சிக்கப்பட்டிருக்கு, பெண் வீட்டார் ரட்சிக்கப்படலைன்னு. ஸோ நீங்க பேசிட்டு சொல்லுங்கன்னு இவங்களோட ப்ரொஃபைல் மற்ற ப்ரொஃபைலையும் கொடுத்தேன். அப்புறம் இவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பேசிட்டு எங்க ப்ரொஃபைலை எப்படி வீட்டுக்கு கொண்டு போறது தான் சேலஞ்சா இருந்தது. ஏன்னா கிறிஸ்டியன் போது ஆப்வியஸ்லி 2 பேர் வீட்லயுமே ஒத்துக்க மாட்டாங்க. என் வீட்டுல ஓரளவு ஒத்துக்க இருந்தாலும் இவங்க வீட்டுல எப்படி கொண்டு போறதுன்னு ரொம்ப சேலஞ்சா இருந்தது. அப்ப வந்து ரிலேட்டிவ்ஸ் மூலமா என் ஜாதகத்தை அனுப்பிச்சு இவங்க அப்பாட்ட கொடுக்க வச்சு அந்த மாதிரி பேசி அரேஞ்ச் மேரேஜ் தான். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் உண்டு. உங்க பக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அக்கா நீங்க உங்க பக்கத்தை சொல்லுங்க. எப்படி இந்த மேரேஜ் ப்ரொபோசல் ஒத்து போச்சு, எப்படி நடந்தது திருமணம்? ஆக்சுவலா நான் வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாலும் என்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து ஆண்டவரை வந்து விசுவாசிக்கல. அப்ப அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, சரி சின்ன பொண்ணு படிக்கிறனால ஸ்கூல்ல படிக்கிறனால அப்படி இருக்கிறா, ஸோ ஒரு ஏஜ் வரும்போது மாறிடுவா அப்படின்ற மாதிரி தான் பேரண்ட்ஸோட தாட்ஸ் இருந்தது. பட் ரொம்பவுமே அகெயின்ஸ்டா தான் இருந்தாங்க, எதுக்குமே அலோவ் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க பேரண்ட்ஸ். அப்புறம் டீனேஜ் வந்ததுக்கு அப்புறமுமே கூட, நான் காலேஜ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமே வந்து நான் பிஜி பண்ண இடத்துல எல்லாம் அங்க வந்து சத்தியத்துக்கு வந்து சொல்றதுக்கான சூழல் இல்லை, சத்தியத்தை அறிந்து கொள்றதுக்கான சூழலும் கிடையாது. ஆனாலும் கூட நான் வந்து தேவனை விட்டு என்னால விலக முடியல. அந்த கிறிஸ்துவனுடைய அந்த அன்பு வந்து என்ன நெருக்கி பிடிச்சிருச்சு. அப்போ நான் தொடர்ந்து அந்த என்னோட அந்த ஜெப வாழ்க்கையா இருக்கட்டும், அந்த வேத வாசிக்கிறதா இருக்கட்டும், எதுவுமே என்னை விட்டு போகவே இல்லை. கிறிஸ்துவின் அன்பை வந்து நான் இன்னும் அவருக்குள்ள இன்னும் அதிகமாவே நான் வளர ஆரம்பிச்சேன். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அப்போதான் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. இந்த மத மாற்றம் அப்படி சொல்றாங்கல்ல, என் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, உன் டீச்சர்ஸ் வந்து உனக்கு வந்து உன்னை டீச் பண்ணி உன் மனசை கெடுத்துட்டாங்க அப்படிங்கறது. அப்பதான் ஒண்ணு நான் புரிஞ்சுக்கிட்டேன், எந்த ஒரு மனுஷனும் தானா விரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டா யாருமே எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் அந்த மனுஷனால சஸ்டெயின் ஆக முடியாது. அப்பதான் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து கிறிஸ்துவ அறியறதுக்கான சூழல் இல்ல, யாரும் நமக்கு தனியா ப்ரீச் பண்ணவும் இல்ல ஸ்கூல்ல சொன்ன மாதிரி. பட் இங்கேயுமே நம்மளால கிறிஸ்துவ தேட முடியுது, கிறிஸ்துவனுடைய அன்பை ருசிக்க முடியுது அப்படின்னா நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல, உண்மையிலேயே நம்ம அந்த அன்பை ருசிச்சிருக்கிறோங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா மேரேஜ் அப்படின்னு வரும்பொழுது என்னாச்சுன்னா, வீட்டுல பார்க்கவன் கிட்டாங்க, நான் ப்ரொஃபைல் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா பார்த்து எந்த அலைன்ஸுமே வந்து எனக்கு பெருசா ஒன்றும் செட்டே ஆகல. அப்போ அந்த மாதிரி ஒரு டைம்ல வந்துட்டு ஒரு ப்ரொஃபைல் வந்துட்டு வரும்போது, இந்த ப்ரொஃபைல் தான் ஃபிக்ஸ் பண்ண போறோம்ன்ற மாதிரி சொல்லும் போது, அப்போ அந்த இடத்துல தோணுச்சு எனக்கு அதுல கொஞ்சம் உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்பதான் நான் என் டாடிட்ட சொல்லும் போது எங்க டாடி ரீசன் கேட்டாங்க. அப்போ நான் ரீசன் கேட்டப்போ நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். ஸோ என்னால போய் அந்த பையன் வந்து ரொம்ப
கடவுளுக்குள்ள ரொம்ப இருக்கிறாரு. சோ 2 பேருக்குள்ள ஒத்து போகாது, அப்ப நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி கடவுளுக்குள்ளன்னு சொல்லும் பொழுது அவங்க புற மதத்தை அதுல தீவிரமா இருக்கும் பொழுது அப்போ 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. நார்மலா இருந்துட்டா கூட பரவாயில்ல, அவரு ரொம்ப வந்து அதி தீவிரமா அப்படி இருக்கிறாங்கும் போது அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. இப்ப நம்ம எப்படி கடவுளை நேசிக்கிறோமோ அது மாதிரி அவங்க நேசிக்கிறாங்க. அப்போ இதுல வந்து பின்னாடி ப்ராப்ளம் வரும்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்ப அந்த பாயிண்ட்ல நான் சொல்லும் போது எங்க வீட்டுல யாருமே ஒத்துக்கல. அப்புறம் சொன்னாங்க, நீ வந்து இந்த கிறிஸ்தவ மதத்தை இதெல்லாம் விட்டுட்டணும், நீ சர்ச் போக கூடாது, பைபிள் வாசிக்க கூடாது அப்படிலாம் சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா நாங்க ஃபேமிலியா சூசைட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணாங்க. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணாங்க. பட் ஸ்டில் நான் வந்து சொல்லிட்டேன், நீ இன்னும் லவ் பண்றியா அந்த மாதிரிலாம் கொஞ்சம் டவுட் வந்துச்சு. நான் அப்ப சொல்லிட்டேன், ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, பூமியில உன் வாழ்நாள் எடுத்திருப்பதற்கு தகப்பனையும் தாய்க்கும் கீழ்ப்படியணும்னு சொல்லியிருக்கிறாரு. நான் உங்களுக்கு ஒபே பண்றேன், கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ நான் வந்து பைபிள் வாசிக்கிறதையோ ஜெபிக்கிறதையோ ஆண்டவரை தேடுறதையோ என்னால வந்து ஸ்டாப் பண்ண முடியாது, எனக்கு அவர் தான். ஆனா நான் உங்களுக்கு ஒபே பண்றேன். நீங்க பார்த்து யாரை மேரேஜ் பண்ணிக்க சொன்னாலும் நான் மேரேஜ் பண்ணிக்குவேன், நான் யாரையும் லவ் பண்ணல. அதே சமயத்துல உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்க வைக்க வேண்டாம்னு உங்களுக்கு தாட் இருந்தாலும் நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு பொண்ணாவே இருந்துறேனே தவிர நான் வந்து அப்படி யாரு கூட மேரேஜ் பண்ணி அப்படி வெளியில எல்லாம் நான் போக மாட்டேங்கிறது நான் எங்க டாடி தெளிவா சொல்லிட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் எங்க டாடி சொன்னாங்க, உனக்கு ஒரு 45 டேஸ் டைம் தரேன், அதுக்குள்ள நீ போய் நான் உனக்கு போய் பையன் எல்லாம் தேட முடியாது, நீ சொல்ற உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் என்னால ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அப்போ நீ எப்படி ஒரு பையனை கொண்டு வரையோ கொண்டு வா, அப்படி இல்லைன்னா 45 டேஸ்ல நான் சொல்ற பையனை நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. சரி ஓகே, எதுவுமே இல்லாம இருந்ததுக்கு அட்லீஸ்ட் அவங்க இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் என் பாஸ்ட்ட போய் சொன்னேன். அப்புறம் அவங்க வந்து ஒரு சர்ச் பிலீவர் வந்து எனக்கு வந்து என்னோட ப்ரொஃபைல் வாங்கி அவங்க ஒரு இடத்துல மேட்ரிமோனியல் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அதை தான் வந்து அண்ணா வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபைல் மூலமா அந்த ஆன்டி மூலமா என்கிட்ட பேசினாங்க. அதை நான் எங்க டாடிகிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அதுல என்ன பியூட்டி அப்படின்னா, ஸோ இவங்க டாடியும் எங்க டாடியும் ஒரே இடத்துல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க மேட்ரிமோனியில. பட் என் டாடி வந்து இவங்க ப்ரொஃபைல்லாம் பார்த்துருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா அவங்க பிஇ இன்ஜினியர் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். நம்ம ஒரு மிடில் கிளாஸ், நம்மளால செய்ய முடியாதுன்றதுனால எங்க டாடி வேண்டாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனா நான் இந்த இதை சொல்லி இந்த மாதிரி ப்ரொஃபைல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்க போய் பார்க்கும்பொழுது அந்த ப்ரொஃபைல் பார்க்கும்போது அங்க எங்க டாடியோட தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் அன்னைக்கு அவர் வந்திருக்கிறாரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, உண்மையிலே பையன் நல்ல பையன், நீங்க கொடுக்கலாம், அவங்க பொண்ணுக்கு தான் பாக்குறீங்களா, உண்மையிலே இந்த ஃபேமிலி நல்லா தெரியும் அப்படின்னு அவர் விட்னஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதா இருந்துச்சு. ஓகே, ஒரு நல்ல சைனா அவருக்கு இருந்தனால ஓகே இதுல ஃபர்தரா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்களுக்கு கால் பண்ணி பேசினாங்க. அதனால எங்க அப்பாவுக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. இவ்வளவு நாள் வந்து மத்த ஒரு பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என்னால இது பண்ண முடியாது அது பண்ண முடியாதுலாம் சொன்னேன். இன்னைக்கு இந்த பையனோட ஃபேமிலி எல்லாமே அப்படி இருக்கிறாங்க, அங்க போய் நீ என்ன பண்ணுவ, இந்த பையனை மட்டும் நீ ஏன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்தது. அப்ப நான் சொன்னேன், அவரும் என்ன மாதிரி தான் ஸ்கூல் படிக்கும் போது அவரும் வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரு, ஸோ எங்களுக்குள்ள ஒத்து போகும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அண்ணாக்கு கால் பண்ணி பேசினாங்க. என் பொண்ணு இந்த மாதிரி சின்ன வயசுல மாறிட்டான், அவ பைபிள்லாம் வாசிப்பா, சர்ச் போவா, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் அண்ணா எனக்கு ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா எங்க பேரண்ட்ஸும் உங்களை மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரண்ட்ஸோடைய விருப்பத்தோட அவங்க வந்து ப்ராப்பரா என்ன பொண்ணு பார்த்து அதுக்கப்புறம் தான் எங்களோட வெட்டிங் நடந்துச்சு. வெரி இன்ட்ரெஸ்டிங்கா, 2 பெற்றோருக்கும் நீங்க கிறிஸ்தவர்களா மாறினது தெரிந்தும் இணைத்து வைத்தார்கள் என்று சொன்னா, எதிர்ப்பு இல்லாம இணைத்து வைத்தார்கள் என்று சொன்னா, இது மனிதனுடைய கரம் அல்ல, இதற்கு மேல இருந்தது தேவனுடைய கரம். கண்டிப்பா அதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம், அண்ணா நல்லா படிக்கிற பையனா மட்டும் இல்ல, இப்ப சாட்சியுள்ள ஆளாவும் இருந்திருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நீங்க முதலா உங்களுக்கு நீங்க ஆன்சைட் போயிருக்கும் பொழுது வந்த உடல்நல குறைவை பத்தி கொஞ்சம் நீங்க சொல்லலாமா? 2016 நான் யூகே போயிருந்தேன். அப்போ வந்து மார்ச் மாசத்துல ஃபுட் பாய்சன் டயக்னைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நாளடைவில் ஒரு 1 வீக் மேல அட்மிட் ஆயிருந்தேன் ஐசியூல. என்ன ரீசன் எதுவுமே சொல்ல, கேட்கும் போதெல்லாம் டாக்டர் சிஸ்டர்ஸ் எல்லாருமே சொன்னது ஃபுட் பாய்சன் சொல்லிட்டு. பட் எதர்ச்சியா கொஞ்சம் கான்சியஸ் வந்து நான் ஏன்னா கண்டினியூஸ் வாமிட் எடுத்து ரொம்ப பாடி டீஹைட்ரேட் ஆகி ஒரு மாதிரி ஸ்டேபிள் மைண்ட் இல்லாம தான் இருந்தேன். அப்படியே ஒரு செடேஷன் லெவல்லே தான் இருந்தேன் போயிட்டு இருந்தனால. ஓரளவு கான்சியஸ் ஒரு 1 வீக் நெருங்கி வந்த பிறகு நான் என் காதுபட கேட்டது வந்து இந்த பேஷண்ட்டுக்கு வந்து அக்யூட் கிட்னி இன்ஜுரி ஏகேடின்னு சொல்லுவாங்க, அது டயக்னைஸ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அப்போ வந்து என் ஒய்ஃப் கன்சீவ் ஆகி மதுரையில இருந்தாங்க, நான் யூகேல இருந்தேன். ஸோ இந்த இது கேள்விப்படவும் அந்த ஐசியூ வார்டில் ஐசோலேட்டடாக தான் இருந்தேன். ஏன்னா
ரொம்ப பேராமீட்டர்ஸ்லாம் அப்நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஐசோலேட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. இன்ஃபெக்ஷன் ஈஸியாக வல்னரபிள் இன்ஃபெக்ஷன் ஆகிடுவேன்ட்டு. அந்த டைமில் நான் அந்த ஐசியூவில் அழுது ஜாம் பண்ணது. ஆண்டவரே 3 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வாரிசுன்னு ஒன்று வரப்போகுது. அந்த டைமில் எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. என்கிட்ட யாருமே சொல்லலை, பட் நானா ஓவர் ஹியர் பண்ணது. அப்போது இதை நான் டாக்டர்ஸ் கையில் விழுகிறத காட்டிலும் உங்கள் கையில் விழுகிறேன்னு சொல்லி ப்ரே பண்ணேன். எதுவுமே சாப்பிட முடியல, அழுது கேட்டுட்டே இருந்தேன். என் பிள்ளையை பார்க்கறதுக்கு எனக்கு உயிரோட இந்த வியாதி சரியாகி இந்தியாவுக்கு என்ன அனுப்புங்க. நான் இங்கேருந்து போகும்போது வியாதியாக போகக்கூடாது. நான் எப்படி வந்தேனோ அப்படியே கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகி தான் நான் இந்தியாவுக்கு போய் என் குழந்தைய பார்க்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணேன். அடுத்த ஃபாலோயிங் வீக்கே பேராமீட்டர்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்லோ பை ஸ்லோவாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சு என்னை நார்மல் ஆகி ட்ரிப்ஸ்லேயே ஹீல் பண்ணி சரியாயிட்டு நான் ரெக்கவர் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் 1 இயர் அசைன்மெண்ட்டை முடிச்சு தான் நான் இந்தியா வந்தேன். இடையில பையன் மே மாதம் பிறந்தாரு. அப்போ ஒரு 3 வீக்ஸ் பிரேக் எடுத்து என் குழந்தைய பார்த்துட்டு நான் திரும்ப ரிட்டர்ன் யூகே போயிட்டு ஃபுல் அசைன்மெண்ட் முடிச்சு தான் நான் மறுபடியும் ஃபைனலாக இந்தியாவுக்கு வந்தேன். அப்போ நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நேரத்தில் உங்கள் மனநிலைமை தேவன் உங்களோட கூட இருக்கிறாருங்கிற ஒரு விஷயத்தை தவிர வேற எதையும் யோசிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆமாண்ணா, எதை பற்றியும் நல்ல பக்கத்தில் ஒய்ஃப் இல்லை, பேரண்ட்ஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. எனக்கு லாங்குவேஜ் பேரியரும் இருந்தது. ஏன்னா போன அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டேட்டோட ப்ராஜெக்ட்ன்றனால எனக்கு ஹிந்தி தெரியல. எல்லோரும் அவங்கவுங்க வேலையில் தான் பிஸியாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஆர்ஃபன் மாதிரி தான் இருந்தேன் ஹாஸ்பிட்டலில். நானாக தான் கேப் போட்டேன், நானாக தான் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனேன். ஒரு ஃபாரின் லேண்டில் யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லை. லிட்ரலி சொல்லணும்னா அனாதை மாதிரி தான் இருந்தேன் நான். ட்ரீட்மெண்ட் ஃபாரினர்ஸ்க்கு ஃப்ரீன்றனால நானும் தனியாக தான் போய் அட்மிட் ஆகிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். அது 1.5 days ஆச்சு வெயிட்டிங் பீரியடு. வாமிட் எடுக்கிறதுக்கு ட்ரே கொடுத்துட்டாங்க. அப்டமன் பெயின் சிவியராக இருந்தது. அந்த டைமெல்லாம் ஆண்டவரே உயிர் போயிடுச்சுன்னா யார் இருக்கா எனக்கு அப்படின்னு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஆண்டவரை தான் தேர்ந்தேன். அப்படி ஒரு பெயின் ப்ளஸ் வாமிட் எடுத்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆகி லிட்ரலி மயக்கம் போட்டே விழுகிற லெவல். பட் அந்த நேரத்துலையும் ஆண்டவரை தான் நான் தேர்ந்தேன். ரைட் டைம் அந்த சிஸ்டர்ஸையோ டாக்டர்ஸையோ ஆண்டவர் ஏற்பாடு பண்ணி எனக்கு இம்மீடியட்டாக அட்டன் பண்ண வச்சாங்க. பிளட் சாம்பிள் எடுத்து அடுத்த நாள் அப்படியெல்லாம் டிலே பண்ணாமல் உடனே பேராமீட்டர் ஜாஸ்தியாக இருக்குது, இம்மீடியட்டாக ஐசியூலே அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ப்ராசஸ்லாம் சீக்கிரமாக நடந்தது. அந்த இடத்துலையும் நான் ஃபுட் பாய்சன் தான் அப்படின்னு தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். சரி, ஏதோ நம்மளே சமைச்சு சாப்பிட்டது ஏதோ கெட்டுருச்சு, உடம்ப பாதிச்சிருச்சுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த அளவுக்கு கிட்னி அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு நான் சீரியஸ் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. பட் காட்ஸ் கிரேஸ், நான் அந்த இடத்துல என் பிள்ளைய உயிரோட பார்க்கணும். எப்படி நான் ஆரோக்கியமாக வந்தேனோ அதே மாதிரி வியாதி இல்லாமல் திரும்ப போகணும்னு ப்ரே பண்ணதை ஆண்டவர் ஹானர் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி போனேனோ அப்படியே தான் வந்தேன். இந்த சம்பவத்தை குறித்து நீங்க கேள்விப்பட்டீங்களா? நீங்க இங்க இருக்கும் பொழுது, அதுவும் கர்ப்பமா இருக்கும் பொழுது இந்த சம்பவம் உங்களை எந்த அளவுக்கு பாதித்தது? உங்க மனநிலைமை எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலா அவங்க எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லும் போது அவங்க எப்பவுமே ஒரு நாளைக்கு 2 to 3 times எனக்கு பேசிடுவாங்க. எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க தூரத்துல இருந்தாலும் எனக்கு தெரியும் அவங்க என்ன பண்றாங்க, இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியும். அப்போ அவங்க அந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமா தான் இருந்துச்சு. ஐயோ, நம்மளும் பக்கத்துல இல்லையே, நம்ம பக்கத்துல இருந்து அவங்கள பாத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி அக்யூட் கிட்னி இன்ஜுரி இருந்ததுங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. நாங்களுமே அவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஃபுட் பாய்சன், அதே தான் எனக்கும் சொன்னாங்க. நானும் ஃபுட் பாய்சன் அவங்களுக்கு, ஸோ ஆனால் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்கன்னு. அப்போ எனக்கு சொல்லும் போது சொன்னாங்க, டாக்டர்ஸ் ஏதோ பேசிக்கிறாங்க, ஏதோ வேல்யூஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க, பட் ட்ரிப்ஸ் எல்லாம் போடுறோம், அது குறைஞ்சிட்டா அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம்னு சொல்றாங்க அப்படின்னா. அப்ப நான் அப்படிதான் சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே, உம்மால முடியாதது ஒன்றும் இல்லை, நீங்க தான் எங்களோட லைஃப்ல எல்லாமே, நீங்க தான் அவரை இவ்வளவு தூரம் அழைச்சிட்டு நீங்க போயிருக்கிறீங்க. ஐஸ்வர்யத்தை அதை சம்பாதிக்கிறதுக்கும் பெல்லனை கொடுக்கறது நீங்க தான். ஆசீர்வாதம் உங்ககிட்ட இருந்து தான் வர முடியும் ஆண்டவரை, அவர் தனியா இல்லை, நீங்க தான் அவரோட இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் அந்த வேல்யூஸ் ஏதோ குறையணும்னு சொல்றாங்க, அந்த வேல்யூஸ் எப்படியாவது குறைச்சு
அவங்கள நார்மல் ஆகணும். அப்போ என் பையனை வந்து அவங்க வந்து பார்க்க வரும்போது எல்லாருக்கும் வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்டா அது இருக்கணும். அது யாருக்கும் எந்த ஒரு மன கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது. இன்னொன்னு காடை நம்பி போயிட்டு இவங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்க நாம தூஷிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடந்துடக்கூடாது. எங்களோட டெஸ்ட் மணியா வாங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன்னா. ஆனா அதே மாதிரி அவங்க வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா ரொம்ப ஹெல்த்தியா வந்ததுல எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஆனா இதற்கு அப்புறம் எத்தனை வருஷம் நீங்க அதுக்கப்புறம் இந்தியால இருந்தீங்க? இல்ல அதுக்கப்புறம் வெளிநாட்டு திருப்பி போனீங்களா இல்ல இங்கே தான் இருந்தீங்களா? அதுக்கப்புறம் 2 years இந்தியால தான் இருந்தேன். 2018 ஸ்டார்டிங் ஆல்மோஸ்ட் அந்த மிட் ஆஃப் இயர்ல 3 weeks US பிசினஸ் விசால டிராவல் பண்ண சொன்னாங்க. அப்ப என்ன நடந்தது உங்களுக்கு? அப்போ மில்வாக்கின்ற ஒரு சிட்டிக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் அங்கதான். பட் நாங்க போனது பயங்கர வின்டர் டைம்ன்றனால -48 -50 கிளைமேட் இருந்தது. போயிட்டு 3 days நல்லா இருந்தேன். 4th day திடீர்னு கொலாப்ஸ் ஆகி விழுந்துட்டேன். கொலாப்ஸ் ஆகி விழுந்தேன்னு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க. அப்போ கார்டியாக் அரெஸ்ட் அந்த மாதிரி தான் நினைச்சு அவங்க டயக்னைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சடனா பிபி எல்லாம் நார்மலா தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஜாஸ்தி இருந்தது. அப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே ஸ்டேபிள் ஆகுதுன்னும் போது ஒவ்வொரு பேராமீட்டர்ஸா பார்க்கும்போது கிரானிக் கிட்னி டிசீஸ் எண்ட் ஸ்டேஜ்னு டயக்னைஸ் பண்ணிட்டாங்க. என்னோட 2 கிட்னில ஒரு கிட்னி வந்து ரொம்ப சுருங்கிட்டு, ஸோ இம்மீடியட்டா இவருக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ வீட்டுல கலந்து பேசி முடிவெடுக்கிறது அதெல்லாம் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நேரம் கிடைக்கல. எமர்ஜென்சின்றனால கூட்டிட்டு போன மேனேஜர்ஸ்க்குமே என்ன பண்ணன்னு தெரியல. எவ்ரிபடி வாஸ் ஷாக்ட். எனக்குமே பெரிய ஷாக். 2 years நல்லா தான் இருந்தேன். பட் சடனா இது வந்தது எல்லாருக்குமே பெரிய ஷாக். எனக்குமே பெரிய அதிர்ச்சி தான். இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா விதின் ஃபிராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ்ல டக்குன்னு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இல்லாட்டின்னா ஃப்ளூயிட்ஸ் நிறைய லங்ஸ்ல சேர்ந்து ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அதனாலதான் கார்டியாக் அரெஸ்ட்னு ஃபர்ஸ்ட் டயக்னைஸ் பண்ணி ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், ப்ரீதிங் ப்ராப்ளம்லாம் வருதுன்னோ அவங்க கார்டியாக் அரெஸ்ட்னு தான் ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சது. அப்புறம் எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன்லாம் அதெல்லாம் எக்கோ எல்லாமே நார்மலா இருக்குன்னும் போது பிளட் டெஸ்ட்ல கிட்னி பேராமீட்டர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அது கொஞ்சம் லேட் ஆகும். இதெல்லாம் இமீடியட்டா தெரிஞ்சனால ஓகே, ஹார்ட் ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. லங்ஸ்ல எக்கோல ஃப்ளூயிடு சேர்ந்த மாதிரி காமிச்சது. ஸோ அப்போ பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ல வரும்போது சிகேடி அப்டமன் ஸ்கேன்லயுமே தெரிஞ்சிச்சு கிட்னி வந்து லெஃப்ட் கிட்னி வந்து நார்மல் சைஸ் இல்லை, குறைஞ்சிச்சு, ஷ்ரிங்க் ஆயிடுச்சுன்ட்டு. அப்போ இமீடியட்டா டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 3 days. ஏன்னா இமீடியட்டா என்னால இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆக முடியாது. ஸோ அதுக்குரிய ப்ராசஸ் பேரலா இனிஷியேட் பண்ணாங்க. 3 days ஐசியூல அங்க இருந்து எனக்கு பெர்மனன்ட் கத்தீட்டர்னு செஸ்ட்ல போட்டு டயாலிசிஸ் அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுல என்ன பெரிய ஃபேவர் அப்படின்னா, நான் 3 days ஐசியூல இருந்தாலுமே என்னை ட்ரீட் பண்ணது எல்லாமே வந்து பாகிஸ்தானி டாக்டர்ஸ். அவங்க கண்கள் ஆண்டவர் கிருபை கிடைக்க பண்ணி இந்த பையனுக்கு வந்து ஐசியூ சார்ஜஸ் பண்ணாதீங்க, நார்மல் பெட் சார்ஜே போடுங்க, ஈவன் தோ இன்சூரன்ஸா இருந்தாலுமே நீங்க வந்து சார்ஜஸ்லாம் கட் டவுன் பண்ணுங்க, ஐ வில் டேக் கேர் அப்படின்ட்டு அவரோட 3rd day ஃபைனல் டே என்னை டிஸ்சார்ஜ் பண்ணும்போது ஹி கேம் அவரோட விசிட்டிங் கார்டை கொடுத்து, இந்தியாவில தான் டிரான்ஸ்பிளான்ட் வந்து சர்வசாதாரணம் இல்லை, நீ அங்கே போய் பண்ணிட்டு எனக்கு இமெயில் பண்ணு அப்படின்னு சொல்லி அவரோட கார்டும் கொடுத்தாரு. அந்த 3 daysமே வந்து ஐசியூல என்ன மானிட்டர் பண்றதுக்கு ஹி புட்ட எனக்குன்னே ஒரு 3 ஷிஃப்ட் டாக்டர்ஸ் 8 hours கண்டினியூஸா. ஏன்னா ஹி ஹாஸ் டு ரிட்டர்ன் டு இந்தியா, அவன் சேஃபா போகணும். அதனால டயாலிசிஸ் 4 hours கண்டினியூஸா பண்ணும்போது மானிட்டர் பண்ணிட்டே இருங்க, மற்ற பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்குன்றது அதையும் என்ஷூர் பண்ணார். டியூட்டி டாக்டர்ஸ், ஐசியூ டாக்டர்ஸ் எல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் ஃபாரின் கண்ட்ரில இது நடந்துச்சு. பிளஸ் என்ன விசிட் பண்றதுக்கு நிறைய பீப்புள் வந்து ப்ரே பண்ண வந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணாங்க, டோன்ட் கிவ் அப், டோன்ட் குவிட், காட் வில் டூ ரைட் திங்ஸ். இனிஷியலா நான் கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் பட் அது ஆண்டவர் அதுக்குரிய ஏஞ்சல்ஸ் அனுப்பிச்சு என்னை மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ற மாதிரி ஒரு ஃபெய்த் பில்ட் பண்றதுக்கான பீப்புளை அனுப்பிச்சுட்டே இருந்தார். அதுவுமே காட்ஸ் கிரேஸ் தான் அந்த இடத்துல. அக்கா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? நீங்க உங்களோட விசுவாசம் எப்படி இருந்தது? நீங்க என்ன ஜெபம் பண்ணீங்க? அந்த டைம்ல வந்து நான் சென்னையில தான் இருந்தேன். என் பையனுக்கு ஒரு
2 years 2.5 years தான் இருக்கும். அப்போ என்னோட சிஸ்டர்லாம் என் கூட இருந்தாங்க, செகண்ட் சிஸ்டர்லாம். அவங்களோட குழந்தை வந்து பிரைன் டியூமர்ல அவங்களுடைய 14 வயசு பொண்ணு இறந்துட்டா அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க ரொம்ப வந்து மனதளவு ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து டேக் கேர் பண்றதுக்காக அவங்கள நான் சென்னை கூட்டிட்டு வந்திருந்தேன். அதோட என் கூட என் மாமியாரும் என் கூட இருந்தாங்க. அப்போ அவங்க போய் எப்பயும் நார்மலா தான் போனாங்க. ஸோ டெய்லி மெசேஜ் வரும், கால் பண்ணுவாங்க. அன்னைக்கு நான் மார்னிங்ல இருந்து மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறேன், வரவே இல்லை. அவங்க எவ்வளோ பிஸியா இருந்தாலும் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணிடுவாங்க. நான் பிஸியா இருக்கிறேன், இந்த டைம்ல டிஸ்டர்ப் பண்ணாதுனால சொல்லுவாங்க. ஆனா அது ரொம்ப ரொம்ப அன்யூஷுவலா இருந்தது. எனக்கு நேரம் ஆக ரொம்ப பதட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எனக்கு அவங்க கூட போன அவங்க யாரோட நம்பரும் எனக்கு தெரியாது. அப்போ நைட்டு ஒரு 1 மணி இருக்கும், எனக்கு இந்த மாதிரி ஒரு கால் வந்தது. இந்த மாதிரி அவங்க ஐசியூல இருக்கிறாங்க, சிக் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சிஸ்டர்லாவும் ரொம்ப குழந்தைய இழந்துட்டு அவங்க ஒரு மனநிலை. என் அத்தனால ரொம்ப நடக்கலாம் முடியாது. ஸோ அவங்க ரொம்ப வயசானவங்க, இது தெரிஞ்ச அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? சடனா அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றது? என்னால தனியா எல்லாரையும் மேனேஜ் பண்ண முடியாதுன்ற ஒரு பயம் வேற இருந்துச்சு. பட் நான் போய் உள்ள ப்ரே பண்ணிட்டே இருந்தேன். அப்படி கால் பண்ண உடனே அப்போ நான் ஒரு அண்ணாக்கு கால் பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு என்ன பண்றது தெரில அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க வந்து நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்க அக்கா, நான் வந்து அந்த கூட போன அந்த பையன் உங்ககிட்ட பேசினாங்களா, அவன் நம்பர் மட்டும் நீங்க கொடுங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் நான் நம்பர் கொடுக்கவும் அவங்களே பேசினாங்க. அப்புறம் இன்சூரன்ஸ் வந்து எனக்கு கால் பண்ணாங்க, அவங்க கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தேன். அவங்க எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பதட்டம், ரொம்ப அழுகையா, ரொம்ப வேதனையா, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு 3 days வீட்டுல எல்லா வேலையும் பார்ப்பேன். அப்புறம் நான் ரூம்ல போய் ஜோம் பண்ணுவேன். இப்படிதான் நான் இருந்தேன். ஆனா எங்க அத்தை கிட்ட யார்கிட்டயும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணவே இல்லை. அப்புறம் 3வது நாள் இவங்க வர போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட சர்ச் பாஸ்டர் கிட்ட சொல்லி இந்த மாதிரி அவங்க சிக் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்து நாங்க வரோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இல்ல பரவாயில்ல, எங்க ஃபெலோஷிப்ல இருந்து எனக்கு பிரதர்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபெலோஷிப்ல இருந்த பையன் சில்வன் சொல்லிட்டு அவரை மாத்திரம் நான் கூட்டிட்டு நைட்டு வர சொல்லிட்டு நானும் அவரும் ஏர்போர்ட்டுக்கு போனோம். இவங்களோட டீம் லீடர் அவங்க ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தாங்க. அங்க போய் அப்புறம் அண்ணாவை ரிசீவ் பண்ணோம். அந்த 3 நாளும் ரொம்ப அழுகையும் ரொம்ப வேதனையா இருந்தது. லிட்டரலா என்ன ஜோம் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா மேரேஜ் முடிச்சு ஒரு 3 years குழந்தையே இல்லை. அப்போ சுத்தி எல்லாரும் குழந்தை இல்லைன்னா ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல, அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு சரி ஓகே ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாரு, நம்ம லைஃப்ல அவர் சுத்தம் இல்லாம நம்ம எதுவுமே பண்ணல அப்படின்ற ஒரு தாட் எங்களுக்கு இருந்துச்சு. அதை ஓவர் கம் பண்ணி வந்துட்டோம். வந்து பையன் பிறந்து ஒரு 2 years கூட ஆகல, அதுக்குள்ள அவங்க இப்படி ஆயிட்டாங்கும் போது உண்மையில அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. அப்ப சுத்தி இருக்கிறவங்க நம்ம என்ன நினைப்பாங்க, இவங்க இப்படிலாம் ஆண்டவர் பிலீவ் பண்ணி போனாங்களே, அப்படிலாம் நினைப்பாங்களே அப்படி சொல்லி நான் வந்து ஜோம் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி கண்ணீர் சிந்தாதபடிக்கு உன் கண்களை நீ காத்துக்கள், உன் கிரியைக்கு பலன் உண்டு. அப்போ அந்த வேர்ட்ஸ் எனக்கு என்னோட இடைப்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அழகே வரல. எனக்குள்ள ஒரு பயங்கர ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்துருச்சு. நமக்கு யூஸ்வலா ஒரு எதிர்காலத்தை குறிச்சு ஒரு பயம் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்புறம் நானும் அந்த பையனும் வந்து அந்த தம்பியும் அந்த ஏர்போர்ட்ல போய் நின்று 2 பேரும் ஜோம் பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் அண்ணா வரும்போது எனக்கு அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. எனக்கு அந்த மொமெண்ட் எனக்கு அழுகே வரல. நான் அப்போ கூட நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் யோசித்து பார்த்தேன், நம்ம எப்படி அழுதோம், நம்ம எவ்வளவு ஃபீல் பண்ணோம். பட் அண்ணா பாக்குற அந்த மொமெண்ட் நமக்கு அழகே வரல. ஏன்னா அந்த அளவுக்கு கர்த்தரோட வார்த்தை வந்து பலப்படுத்திடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு எல்லாரும் ஆபீஸ்ல இருந்து பார்க்க வந்தாங்க. அப்போ அதுல ஒருத்தர் கூட ஒர்க் பண்ண வந்த ஒரு சார் வந்து சொன்னது என்ன அப்படின்னா, அவங்களும் ஒரு நான் பிலீவர். அவங்க சொன்னது, மேடம் உண்மையிலேயே உங்களோட காட் வந்து நீங்க கும்பிடுற காடுக்கு உண்மையிலேயே பவர் இருக்குது. அப்படி பவர் இருக்கிறதுனாலதான் உங்க ஹஸ்பண்ட் வந்து கடல் கடந்து போனாலும் இப்படி நல்லா சேஃபா வந்திருக்கிறாங்க. சில டைம் நம்ம லைஃப்ல சில சிச்சுவேஷன்ஸை கிராஸ் பண்ணும்போது உண்மையிலேயே கடவுள் இருக்கிறாருன்ற டவுட் வரும். உண்மையிலேயே உங்க கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொன்னாங்க. அவருக்கு வந்து நான் யார பிலீவ் பண்றேங்கிறது தெரியுமா தெரியலங்க எனக்கு தெரியல. பட் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிச்சு. ஓகே, காட்ஸ் ஹேண்ட் நம்மளோட இருக்கு, நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு அது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. ஆனா இதோட இந்த பிரச்சனை முடிந்ததா, இல்ல இதுக்கு அடுத்து என்ன நடந்தது? உங்களுடைய சரீர பலவீனம் எப்படி, அதுக்கப்புறம் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா, என்ன நடந்தது? ஆமாம், நான் இந்தியா வந்துட்டேன். இந்தியா வந்து இங்கே சென்னையில் டாக்டர்ஸ் நெஃப்ராலஜிஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் செகண்ட் ஒப்பீனியன்லாம் போனோம். அதில் ஒரு டாக்டர் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு டயாலிசிஸ் கண்டினியூ பண்ணோம்.
ஃபர்ஸ்ட் இயரில் டயாலிசிஸ் பண்ணும்போது டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு இனிஷியேட் பண்ண சொன்னாங்க. சிஸ்டர்ஸ் கொடுப்பாங்கன்னு கேட்டு பார்த்தோம். அவங்க கொடுக்க விருப்பம் இல்லைன்னு எழுதி சைன் போட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் பேரண்ட்ஸ் வந்து அம்மாவுக்கு ட்ரை பண்ணோம் மேட்ச் ஆகுதா என்னன்ட்டு. பட் அவங்க நிறைய ஆல்ரெடி டேப்லெட்ஸ் நிறைய எடுக்கிறனால மேட்ச் ஆகலை. ஸோ அப்பா ஏஜ் அப்போமே 79 ஆனதுனால அப்பாவும் எடுக்க முடியாதுன்ட்டாங்க. ஃபைனல் ஆப்ஷன் வந்து ஒய்ஃப் தான் அப்படின்ட்டு. பட் டாக்டர் பார்த்துட்டு சொல்லிட்டாரு, 2 வயசு பையன் தான் வச்சிருக்கிறீங்க, ஒய்ஃப் வந்து என் மக மாதிரி இருக்காங்க, அதனால நான் அவ கிட்னி எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. கெடாவர்ல வரட்டும், நீ அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்லிட்டு சிஸ்டர்ஸ் விருப்பம் இல்லைன்னு போட்டு கொடுத்த சிக்னேச்சரை வச்சு கெடாவர் பிரெயின் டெட் கேஸ் எதுவும் கவர்மெண்ட் மூலமா வந்தா அதுல ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், அது வரையும் இப்போதைக்கு டயாலிசிஸ்ல போட்டோம்னு சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் இயர் இப்படி போயிடுச்சு, டயாலிசிஸ்ல தான் இருந்தேன். செகண்ட் இயர்ல டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர் இனிஷியேட் பண்ணாரு, புஷ் பண்ணி பார்த்தாரு, பட் நடக்கல. கொரோனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ கொரோனா எப்படின்னா, நான் 7th ஃப்ளோர்ல டயாலிசிஸ் பண்ணுவேன், 6th ஃப்ளோர் வந்து கம்ப்ளீட்டா கொரோனா வார்டு. ஸோ அந்த டைம் வந்து வேர்ல்டே ஸ்தம்பிச்சிருந்தது. நான் ஹாஸ்பிட்டல் வர போய் ஆக சுச்சுவேஷன். வாரத்துக்கு 2 இல்லை சில டைம் பேராமீட்டர்ஸ் ஃபிளக்சுவேட் ஆச்சுன்னா வாரத்துக்கு 3 கூட பண்ணுவேன். அப்போ தனியா போவீங்களா இல்ல உங்களோட கூட துணைக்கு யாராவது? கொரோனா டைம் ஆச்சு, லாக்டவுன் டைம் ஆச்சு. ஆமா, எனக்கு மட்டும்தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போட்டோ ஒட்டி லெட்டர் கொடுத்துருந்தாங்க. எனக்கு மட்டும்தான் பெர்மிஷன், வீட்டுல வேற யாருக்கும் பெர்மிஷன் கிடையாது. வீட்டுல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரைவ் பண்ணி போறேன், போலீஸ் ஏதாவது செக் பண்ணி என்ன ஸ்டாப் பண்றாங்க அப்படின்னா இந்த லெட்டரை காமிச்சு பிளஸ் கத்தீட்டர் எப்படின்னா காமிச்சேனாலே அலோவ் பண்ணிடுவாங்க போலீஸ். நிறைய அப்படி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நான் அந்த மாதிரி டயாலிசிஸ்க்கு போறேன்னு சொல்லி லெட்டரை காமிப்பேன், அலோவ் பண்ணிடுவாங்க. அந்த சேலஞ்ச் இருந்தது. பட் இந்த சேலஞ்சை காட்டிலும் நான் சென்னையில் குடியிருந்தது டெனன்ட் ரெண்டலுக்கு தான் இருந்தேன். ஸோ அஸ் அ டெனண்டா நிறைய பேரை நான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். கீழே ஓனர், அப்புறம் நெய்பர்ஸ், அதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன். 2 வயசு பையன் இருக்கான், வயசான அம்மா அப்பா இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க. கொரோனாவோட தாண்டி தான் நான் மேலே போனோம். எனக்கு டயாலிசிஸ் பண்ற டெக்னீஷியன்ஸ்க்கு கொரோனா வந்திருக்கு. அந்த 2 இயர்ஸுமே கொரோனா பீரியடில் ஃபர்ஸ்ட் வேவும் சரி செகண்ட் வேவும் சரி எனக்கு கொரோனா டெஸ்ட் மாசம் நாங்கள் எடுத்தாகணும். HIV டெஸ்ட் ப்ளஸ் கொரோனா டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வேவ்க்கும் செகண்ட் வேவ்க்கும் நாங்கள் மாசம் எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் டயாலிசிஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ ப்ராக்டிக்கல் ஃபிசிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் மென்டல் ட்ராமாலாம் இருந்தாலுமே எனக்கு வந்து நெகட்டிவாக தான் வந்தது எல்லா ரிசல்ட்டும். HIV AIDS அந்த டெஸ்ட்டும் நெகட்டிவ் தான், கொரோனா டெஸ்ட்டுமே நெகட்டிவ் தான். ஆண்டவர் என்ன மட்டும் காப்பாற்றல, என் ஃபேமிலியுமே ப்ரொடெக்ட் பண்ணாரு. நான் போயிட்டு வர அந்த 6 ஹவர்ஸுமே 4 hours to 4.5 hours நடக்கும் டயாலிசிஸ். டிராஃபிக் ட்ராவல் 1 hour அந்த மாதிரி. பட் கொரோனா பீரியட்ல ஃப்ரீயா இருந்தது. இருந்தாலும் என்னை பார்க்குறவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதால அந்த நாள் ஃபுல்லா என்கிட்ட பேச மாட்டாங்க. நான் ஹாஸ்பிட்டல் போறேன்னா நான் ஐசோலேட்டடா தான் இருப்பேன். என் வீட்டு ஆட்கள் அம்மா அப்பா ஒய்ஃப் பையன் மட்டும்தான். அவங்களுக்கும் கொரோனா பத்தின அந்த அவேர்னஸ் கிடையாது, கான்சியஸா இருக்கணும் அப்படியெல்லாம் தெரியாது. ஆனாலும் என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. கர்த்தர் தான் அந்த இடத்துல, கர்த்தரோட கருத்தை லிட்ரலி நாங்க பார்த்துருக்கோம். 2 years கொரோனா பீரியட் பாத்தீங்கன்னா என் ஃபேமிலி ப்ரொடெக்ட் ஆகி சேவ் ஆகியிருந்தது ஆண்டவரோட சுத்த கிருபை தான். ஓனர் கூட எங்ககிட்ட பேச மாட்டாங்க, டோர் அடிச்சிருவாங்க. நான் கீழே வண்டியை பார்க் பண்றேன்னு தெரிஞ்சாலே கேட்டை திறக்கிறேன்னாலே உள்ள போயிடுவாங்க டோரை சாத்திட்டு. நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நார்மலா இருக்கேன்னு தெரிஞ்சாதான் மறுநாள் காலையில பேசுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் கோத்ரூ பண்ணியிருக்கோம். கர்த்தரோட கரம் வந்து அபரிதமா இருந்துச்சு. அக்கா, இந்த மாதிரி நேரத்துல உங்க மனநிலைமை எப்படி இருந்துச்சு? அன்னை ஒவ்வொரு நாளும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும் பொழுது ஒரு மனைவியா நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு சவாலா இருந்ததா, இல்ல இந்த அன்பு எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுச்சு? ஃபர்ஸ்ட் இந்த கோவிடுங்கிறது எல்லாருக்குமே புதுசு தானேண்ணா. அது மாதிரி எனக்குமே அது ரொம்ப புதுசுதான். அந்த ஜென்ரலா டிவில எல்லாம் அந்த கவுண்ட்ஸ் வந்து சொல்லிட்டே இருப்பாங்களே, எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிலாம் சொல்லும்போது உண்மையிலேயே ரொம்ப பயமா இருந்துச்சு. ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ள இருக்கிறவங்களே வந்துட்டு நிறைய பேர் மறைச்சிட்டாங்கன்றத கேட்கும் போது எனக்குள்ள ரொம்ப ஒரு பயம் இருந்துச்சுன்னா, அவங்களுக்குலாம் இம்யூனிட்டி கம்மியா இருக்கும், அப்ப அவங்க ஈஸியா அஃபெக்ட் பண்ணிடும் அப்படின்லாம் சொல்றதை கேட்கும் போது லிட்டரலி ஒரு மாதிரி ஃபியூச்சரே நம்ம கிட்ட இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு.
அப்பயுமே ஆண்டவர் பேசின ஒரே ஒரு வசனம் தான், ஜீவன் வந்து தேவனுடைய கருத்துல இருக்குது. ஆண்டோட பெர்மிஷன் இல்லாம நம்ம லைஃப்ல எதுவுமே நடக்காது. அப்ப எதுக்கு நான் பயப்படணும்ன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு தாட் என்னன்னா, முதல்ல நான் போயிட்டே இருந்தேன் அவங்களோட, என் பையனை எங்க அத்தை மாமா கிட்ட விட்டுட்டு நான் போவேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்புறம் கோவிட் வந்தனால அட்டெண்டர்ஸ் யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னனால அப்போ எனக்குள்ள ஒரு பயம், அவங்க தனியா போய் என்ன பண்ணுவாங்க. அப்புறம் ரெண்டாவது இந்த கோவிட் வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னைக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு பேசி அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு கிடைச்சதோ அதுக்கப்புறம் நான் வந்து பயப்படுறதே கிடையாது. சில டைம் மழை டைம்ல கூட பாத்தீங்கன்னா அவங்க மார்னிங் போகும்போது பயங்கரமா மழை பெய்யும். அப்ப நான் நினைப்பேன் எப்படி இந்த மழையில போறது அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா கரெக்டா அவங்க வண்டி எடுத்து கிளம்பும் போது மழை வந்து ஸ்டாப் ஆயிடும். அப்புறம் திருப்பி அவங்க அங்க ரீச் ஆனதுக்கு அப்புறம் மழை அந்த ஏரியால இருக்கும். அந்த மாதிரி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் பயமா மழை பெஞ்சிட்டே இருக்கும். அவங்க சொல்லுவாங்க நான் கிளம்ப போறேம்மா அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா இங்க மழையா இருக்கு, இப்ப எப்படி வருவீங்கன்னா இங்க மழை அதனால நான் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி வருவாங்க. கரெக்டா வீட்டுக்கு இவங்க வரும்போது மழையே இருக்காது. ஒரு நாள் கூட மழையில நனைஞ்சதே கிடையாது. அது நாங்க மாத்திரம் இல்ல, நெய்பர்ஸ் எல்லாருமே அதை நோட்டீஸ் பண்ணி சொன்னாங்க. அது எல்லாமே பெரிய கிருபை தான். அந்த ஆண்டவர் வந்து கோழி தன் குஞ்சுகளை வந்து சட்டிக்குள்ள சேர்த்துக்கிறது போல ஆண்டவர் வந்து அவ்வளோ வந்து ரொம்ப அழகா ப்ரொடெக்ட் பண்ணாரு. இந்த இன்சிடென்ட்லாம் ஒரு 4-5 டைம்ஸ் நாங்க அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அந்த பயமே இல்லைண்ணா. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அப்படின்னு சொல்ற மாதிரி தேவனுடைய பூரண அன்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டதுனால தப்பிச்சிட்டீங்க. ஆனா கடைசியா இந்த பலவீனம் அதனுடைய கிளைமாக்ஸா நீங்க எடுத்த அந்த ட்ரீட்மெண்ட் என்னது? 3.5 years டயாலிசிஸ்ல பண்ணிட்டு இருந்தேன்னா, இல்ல காட்ஸ் கிரேஸ் பெரிய பியூட்டி என்னன்னா 3.5 yearsம் நான் செஸ்ட்ல போட்டிருந்த பெர்ம் கத்திட்டர் இன்ஃபெக்ஷன் ஆகல. மற்ற கேசஸ் மற்ற பேஷண்ட் கிட்ட எல்லாம் பார்க்கும்போது அவங்க கழுத்துல கத்திட்டர் போடுவாங்க. அது 1 month மேக்சிமம் 3 months தான். பேரலாவே வந்து கையில ஃபிஸ்டுலா போட்டுருவாங்க. பட் காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே ஆகல. இத்தனைக்கும் நான் ரொம்ப கான்சியஸ் கிடையாது. தண்ணி படாம பாத்துக்கிறதோ இல்ல வந்து வாட்டர் ப்ரூஃப் பேண்டேட் ஜாஸ்தி காஸ்ட்லின்றனால அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன். நார்மலா தான் கேஷுவலா தான் இருப்பேன். மழை எத்தனையோ தடவை பேஞ்சிருக்கு. நான் என்னதான் ஜாக்கெட் போட்டு வண்டி ஓட்டி வந்தாலும் சில தூரல் பட்டாலுமே வந்து அது இன்ஃபெக்ஷன் ஆகாம பார்த்துருக்கிறாரு. இதுல எனக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நான் மட்டுமே எங்களுக்கு யாருமே ஹெல்ப்புக்கு இல்லாதனால நான் மட்டுமே போய் வரனால எனக்கு பைக் ஓட்டுறதுக்கும் ஈஸியா இருந்தது. ஸோ நான் மட்டும் டயாலிசிஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு 2-wheelerல போய் வர்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. அதுவுமே எல்லாருமே கேட்பாங்க, ஹெப்பாரின் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு நீ பைக் ஓட்டுறியா அப்படின்னு தான் டெக்னீஷியன்ஸ்லாம் ஆச்சரியமா கேட்பாங்க. அது எல்லாமே காட்ஸ் கிரேஸ் தான். இதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, எனக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் பெயின் ஒன்று வரும் அடிக்கடி. அது எதனால வருதுன்னு யாருனாலையும் அந்த ரூட் காஸ் கண்டுபிடிக்கவே முடியல. பட் சடனா எனக்கு அந்த பெயின் ஷூட் அப் ஆயிடுச்சுன்னா அப்படி ஒரு அப்டமன் பெயின் வரும். அது கண்ட்ரோல் ஆகிறதுக்குன்னா வெயின் இன்ஜெக்ஷன் போடணும். ஒரு 40 minutes அந்த பெயின் வந்து படுத்தி எடுத்துரும். கண்டினியூஸ் லூஸ் டு கண்டினியூஸ் வாமிட் ஃபாலோட் பை ஒரு 2-3 days வந்து எதுவுமே என்னால சாப்பிட முடியாது. தண்ணி குடிச்சா கூட வாமிட் வந்துட்டே இருக்கும் அந்த ஹீல் ஆகுறதுக்கு. ஒவ்வொருத்தரும் சொன்னது ஒவ்வொரு ரீசன். இண்டஸ்டைன் வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு, நீங்க ஏதாவது லைட்டா சாப்பிட்டாலே அந்த ஸ்பைஸ்னால இந்த பெயின் வருது, அப்படி இப்படின்னு நிறைய ரீசன் சொன்னாங்க. எண்டோஸ்கோபி மூலமா பயாப்சியுமே பண்ணிட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, சரியே ஆகல. பட் காட்ஸ் கிரேஸ் இவங்க வைஃப் தான் வந்து டங்ஸ்ல பேசி தான் ப்ரே பண்ணுவாங்க. அந்த பெயின் அப்படியே சப்சைட் ஆகும். அப்படிதான் எனக்கு ஹீல் ஆயிருக்கு. ஃபைனலா ஆஃப்டர் செகண்ட் வேவ் கொரோனா முடிஞ்சு கெடாவர்லயும் ஆளே கிடைக்கல அப்படின்னும் போது வைஃபோட இதுதான் ப்ராசஸ் ஆச்சு. ஸோ டாக்டர் வந்து ஃபைனலி அக்ரி பண்ணி சைன் போட்டு சரி வைஃப் கிட்னியவே எடுத்து உனக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு 2022ல வைஃபோட கிட்னி எடுத்து எங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் நடந்தது. நாம பார்த்த வேதத்தின் அடிப்படையிலான திருமண உறவுகள் போல இன்னைக்கு பல இடத்துல இல்லை. வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் கிறிஸ்தவ திருமண முறைகளை வாசிக்கிற ஒரு உடன்படிக்கை. ஆனா இந்த விஷயத்துல நீங்க செய்த காரியத்தை பார்க்கும் பொழுது இந்த உடன்படிக்கை எவ்வளவு உண்மை நிதர்சனம் அப்படிங்கறத நீங்க நிரூபிச்சிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி அந்த உணர்வு வந்தது? கிட்னியை கொடுக்கலாம் அப்படிங்கிறத அந்த உணர்வு அல்லது அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு? எப்படி தேவன் உங்களை அப்படிப்பட்ட ஒரு அன்பை உங்க உள்ளத்துல கொடுத்து வழி நடத்தினார், அதை சொல்ல முடியும்? ஆக்சுவலா எங்களுக்கு வெட்டிங் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும் போது
நமக்கு கேட்போம் இல்லைன்னா எல்லாமே காட்ஸ் வில் படி தான் நடக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இவங்க வந்து முன்ன பின்ன பார்த்தது இல்லை. ஒரு பர்சனோட நம்மளோட லைஃபை ஷேர் பண்றோம். பேரண்ட்ஸ் வந்து அவங்க பெருசா பேக்ரவுண்ட் அப்படிலாம் வந்து விசாரிக்கல. அப்ப நாளைக்கு நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம போனோம்னா அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க உனக்கு நல்ல லைஃப் சூஸ் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சோம், நீனா தான் இப்படி விருப்பப்பட்டு இப்படிப்பட்ட பர்சன் தான் வேணும்னு கேட்ட அப்படின்ற மாதிரி நாளைக்கு சொல்லுவாங்க அப்படின்ட்டு. அப்ப நம்ம எடுக்கிற டெசிஷனை வந்து கடவுளுக்கு சித்தமான டெசிஷனா இருக்கணும்னு யோசித்தப்போ அப்ப நான் திருப்பி ஜோம் பண்ணும்போது, ஆண்டவரே இந்த பர்சன் தானா, என்னோட பார்ட்னர் இவங்க தானா, ஏன்னா பேரண்ட்ஸோட இவ்வளவு இயர்ஸ் இருந்தாச்சு, நியர்லி 25 இயர்ஸ் இருந்தாச்சு, நீ அடுத்து எவ்வளவு வருஷம் இந்த பூமியில இருப்பேன்னு தெரியாது, இருக்கிற வரைக்கும் என்னோட லைஃப் வந்து அவங்களோட தான் அப்படி சொல்லி நான் வந்து என்னோட பார்ட்னர் இவங்க தானா ஆண்டவரே எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க வார்த்தை மூலமா அப்படி சொல்லும்போது, அப்ப எனக்கு தோணுன அந்த வார்த்தை என்னன்னா, நீ அவனுடைய விழா எலும்பு அப்படின்ற வார்த்தை தான் வந்து எனக்கு பேசின வார்த்தை. அந்த வார்த்தையை நான் எப்படி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் லைஃப் என்னன்னா ஒரு நிறைய வருஷங்கள் போயிடுச்சு, ஒரு 7-8 வருஷங்களுக்கு மேல போயிடுச்சு. அப்ப போனதுக்கு அப்புறம் இப்ப சடனா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது ஃபர்ஸ்ட் நாங்க போற டாக்டர் தடவை மீட் பண்ணும்போது அப்புறம் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி இதை ஒண்ணும் பண்ண முடியாது, டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணும் அப்படி சொல்லும் போது அப்ப சொன்ன ஒன்னும் இந்த மாதிரி யாருனாலும் கொடுக்கலாம் அப்படிங்கும் போது நான் சொன்னேன் அப்ப என்னோட எடுத்துக்கோங்க அப்ப வந்து அவங்க சொன்னாங்க யாருமே நினைச்சவங்களாம் அப்படி கொடுக்க முடியாதுமா, அவங்க பிளட் ரிலேஷன் இருந்தாதான் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், இன்னொன்னு உங்களோட மேட்ச் ஆகணும், அதுக்கு நாங்க நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம், மேட்ச் ஆனா மட்டும் தான் கொடுப்போம், நீங்க வந்து ரிலேட்டிவான்னு கேட்டாங்க, ரிலேட்டிவ் கிடையாது, சொந்தமா பிளட் ரிலேஷன் கிடையாது, அப்ப மேட்ச் ஆகுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படி அது எப்படி கூட பிறந்தவங்களால நமக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியாது, கேட்கவும் முடியாது. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு ஹஸ்பண்ட் ஃபேமிலி எல்லாம் இருக்குது, பேரண்ட்ஸ் ரெண்டுமே ரொம்ப எல்டர்ஸ், அவங்களுக்கு சுகர் பிபின்னு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இன்னொன்னு சர்ஜரி எல்லாம் வந்து போற அளவுக்கு அவங்களுடைய இதுலயும் ஸ்ட்ரென்த் இல்ல அவங்களுக்கும். அப்போ எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா, ஆண்டவர் தான் வார்த்தை கொடுத்திருக்கிறாரு, நீ அவனோட விழா எலும்பு அப்படின்னு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அப்ப நான் சொன்னது அதுதான், அப்ப நீங்க ஒன்னும் ஒரே பண்ணாதீங்க, அவரோட உங்க விழா எலும்புன்னா சோ நம்ம 2 பேரும் ஒண்ணுதான், அப்போ உங்களோட டிஷ்யூவா இருக்கட்டும் இல்ல நர்வ்ஸ் நமக்கு எடுத்து வைக்கிற அந்த கிட்னியா இருக்கட்டும், அது ஒரே மாம்சம் ஒரே சரீரங்கும் போது அது கண்டிப்பா ஃபங்க்ஷன் ஆகும். அதுல எனக்கு வந்து ஒரு 1% கூட எனக்கு டவுட்டே கிடையாதுன்னா 100% நான் பிலீவ் பண்ணது அதான். ஏன்னா வசனம் சொல்லுது ஆதாமோட விழாலம்ல இருந்து தான் வந்து ஏவாள் ஆண்டவர் உண்டு பண்ணாரு. அப்ப நீ அவனோட விழாலம்னு ஆண்டவர் சொல்லும் போது எதை மீன் பண்றாருன்னா அவருக்குள்ள இருந்துதான் ஆண்டவர் என்ன எடுத்திருக்கிறாரு. சோ அதனால என்னோட கண்டிப்பா மேட்ச் ஆகும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணேன். டெஸ்ட் எல்லாமே எடுத்தாங்க, அதுக்கப்புறம் அதே மாதிரி மேட்ச் ஆயிடுச்சு. ஒரு 3-4 டைம்ஸ் செக் பண்ணாங்க, 4 டைம்ஸுமே 100% வந்து ஆர்கன் மேட்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு தாண்டி எனக்குள்ள என்ன ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா, இதெல்லாம் ஒரு செகண்டரி ஆப்ஷன் தான், நான் எடுத்தோன்னே என்னோட எடுப்பாங்கன்னு நான் நினைக்கல, இது கண்டிப்பா மேட்ச் ஆகும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. பட் ஆண்டவர் அந்த அளவுக்கு போக விட மாட்டாரு. ஏன்னா அவரு எனக்கு இந்த உலகத்துல நான் வாழ்றதுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் அவர் கிராஸ்ல ஆல்ரெடி பண்ணிட்டாரு. என் ஆண்டவர் அவ்வளவு பெரியவர், எனக்காக ஜீவனே கொடுத்திருக்கிறாரு. ஆஃப்டர் ஒரு கிட்னி அது வந்து ரிவர்ஸ் பண்ண மாட்டாரா, கண்டிப்பா அது ஃபங்க்ஷன் ஆகும், ஏதாவது ஆண்டவர் பண்ணுவாரு அப்படின்னு நான் வந்து பிலீவ் பண்ணேன். சர்ஜரி அளவுக்கு கண்டிப்பா போகாது அப்படின்றதையும், நான் எந்த அளவுக்கு என் கிட்னி மேட்ச் ஆகுன்றத வந்து 100% பிலீவ் பண்ணணும், அதே அளவுக்கு சர்ஜரி போகாது அப்படிங்கறதையும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணேன். டிரான்ஸ்பிளான்ட் நடக்காம ஆண்டவர் பண்ணுவாருங்கிறதையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணேன். இந்த மாதிரி கொஞ்ச நாட்கள் நெருங்க எவ்வளவு நாள் தான் அவங்க அப்படி டயாலிசிஸ்ல சஃபர் ஆயிட்டே இருக்க முடியும். அப்புறம் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஒரு நெருக்கி புஷ் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு, சர்ஜரின்ற சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துருச்சு. அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாமே வந்து சைன் பண்ணி அப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து நான் அந்த தியேட்டருக்கு போற மொமெண்ட் வரைக்கும் நான் பிலீவ் பண்ணேன், காட் நீங்க கண்டிப்பா மிராக்கிள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிச்சுட்டு இருந்தேன். இன்னும் எவ்வளவு டிவைன் ஹீலிங்ஸ் நம்ம வந்து பாக்குறோம்ல, அப்போ அந்த அளவு நான் உங்களை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணிட்டேன். இப்ப நான் சர்ஜரிக்குள்ள போனேன்னா இதே ஃபெய்த் எனக்கு திருப்பி வரும்போது இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் நீங்க தான். எனக்கு தினம் தெரிஞ்சதால இருந்து எனக்கு எல்லாமே நீங்க தான். உங்களை நம்பி வந்துட்டு நான் என்ன கம்ப்ளீட்டா சப்மிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க அந்த தியேட்டருக்குள்ள போனோம். உண்மையிலேயே சொல்றேன், போனது மட்டும் தான் எனக்கு தெரியும், என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு தெரியாது, செடேஷன் கொடுத்தது கூட எனக்கு தெரியாது. திருப்பி வந்து டாக்டர் என்ன தட்டும் போது சொன்னாங்க சர்ஜரி எல்லாம் முடிஞ்சிச்சு சொன்னாங்க. எனக்கு அது வந்து கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த மொமெண்ட் வரைக்கும் எனக்கு நம்ம ஆர்கன் கொடுத்துட்டோம், நம்ம கிட்ட ஒண்ணு இழந்துட்டோன்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அது என் தாட்ல வந்ததே கிடையாது. நம்ம ஏதோ பெருசா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம், கொடுத்துட்டோம், நம்ம கொஞ்சம் வீக் ஆயிடுவோம், இப்படி ஒர்க் பண்ணா நமக்கு இப்படி இருக்கும், அந்த மாதிரி தாட் வந்து எனக்கு வந்ததே கிடையாது. பிரைஸ் காட். அண்ணே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு
உங்களுடைய இந்த விசுவாச வாழ்க்கையின் மூலமா அவங்களுக்கு நீங்க என்ன ஏதாவது ஆலோசனை சொல்றதா எப்படி சொல்லுவீங்க? ஒரு ஷார்ட்டா சொல்லணும்னா, அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் ஒரு நாளும் ஒருபோதும் எந்த இடத்துலயும் வெட்கப்படுத்தினதே இல்லை. இந்த வியாதி வந்துட்டனால என்ன மறந்துட்டீங்க, ஒதுக்கிட்டீங்க, வெறுத்துட்டீங்கன்னு எவ்வளவோ கேள்வி கேட்டிருக்கிறேன். அதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இருந்தாலும் ஆண்டவர் அதை கிருபையா மன்னிச்சு இதுவரையும் என்னை உயிரோட வச்சிருக்கிறதே பெரிய சுத்த கிருபை தான். நான் பிடிச்சிருக்கிறத காட்டிலும் அவர் தான் என்னை இறுக்கி பிடிச்சிருக்கிறாருன்னு நான் முழுசா நம்புறேன். என் பேதர் அமிழ்ந்து போகும்போது ஐயரே என்னை பிடிச்சு காப்பாத்துங்கன்னாரு. அது லிட்டரலி என் வாழ்க்கையில உண்மை. எத்தனையோ டெத் சிச்சுவேஷன் எல்லாத்துலயும் அவர் தான் என்னை இறுக பிடிச்சிட்டே, ஏதோ ஒரு திட்டம் இருக்கு, அது என்னன்னு தெரியல, இருந்தாலும் அவர் உண்மையா இருந்து என்னை வழி நடத்திட்டே வர்றாரு. ஸோ அந்த கிருபையை மட்டும் நான் பிடிச்சுக்கட்டணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். ரொம்ப அழகா சொன்னாங்க. நாம அவர் கையை பிடிக்கிறத விட அவர் நம்ம கையை பிடிச்சிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். ஆங்கிலத்துல என்கிரேவ்ட் இன் ஹிஸ் பால்ம்ஸ் அப்படின்னு வருது. அக்கா, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு? நான் முதல்ல சொன்னேன்ல, நான் உங்ககிட்ட இவ்வளோ ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணிட்டேன். சர்ஜரி முடிச்சுட்டு வெளியில வரும்போது அப்பெல்லாம் நான் எப்படி இதே மாதிரி உங்களை பிலீவ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது ஆண்டவர் என்ன நான் சொல்லிட்டு போனேன்ல. வெளியில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அப்படி ஒரு கொஸ்டின் வரல. இந்த சென்ஸ் என்னால காட் கிட்ட போய் அதை கேட்கறதுக்கு எனக்கு அந்த துணிவு இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த 4 years எப்படி ஆண்டவர் இந்த கோவிட் டைம்ல எப்படி எங்களை ப்ரொடெக்ட் பண்ணாரு, எப்படி எங்களை போஷித்தாரு. அந்த டைம்ல அவங்களுக்கு வேலையா இருக்கட்டும், எங்களுக்கு ஹெல்த்தா இருக்கட்டும், எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணாரு. சர்ஜரி முதற்கொண்டு எப்படி டாக்டரே டெஸ்ட் பண்ணி சொல்லும் போது அவங்களும் ஒரு விட்னஸா இருக்கும்போது என்னால காட் ஒரு கொஸ்டினை கேட்க முடியல. அதை தாண்டி ஒரு நாள் ஆண்டவர் என்ன இடத்துல பேசின வார்த்தை என்னன்னா, விசுவாசம்ங்கிறது ஜெபித்து அந்த காரியம் உன வாழ்க்கையில நடக்கும் போது நான் விசுவாசிச்சேன், அதனால தேவன் எனக்கு இதை கொடுத்துட்டாரு அப்படிங்கிறது அதுதான் மெய்யான விசுவாசம்ங்கிறது இல்ல. நீ என்னை நம்பி வந்துட்ட, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்துல அன்பு கூறுவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவா நடக்கும். சோ என்னோட வாழ்க்கையில எல்லாமே நன்மைக்கு எதுவா தான் நடக்கும். ஏன்னா தேவன் என்னோட இருக்கிறாருன்னு சொல்லி முழுசா உன் லைஃபை என்கிட்ட ஒப்பு கொடுத்து நீ அப்படியே பிளைண்டா கண்ண முடியும் பின்னாடி வருகிறது தான் உண்மையான ஃபெய்த். அதுதான் நீ எனக்கு கொடுக்குற ஹானர் அப்படிங்கறது ஆண்டவர் என்னோட பேசும் பொழுது அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட லைஃப்ல ஆண்டவரே இந்த சர்ஜரி நன்மை, டிவைன் ஹீலிங் நன்மைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். டிவைன் ஹீலிங்கை காட்டிலும் இந்த சர்ஜரியை காட் அலோவ் பண்றாருன்னா கண்டிப்பா இந்த சர்ஜரி எனக்கு நன்மையா தான் இருக்கும், என் ஹஸ்பண்டுக்கும் நன்மையா தான் இருக்கும்ன்றது எண்ணம் எனக்கு ரொம்ப உறுதியா வந்துருச்சு. நான் எந்த அளவுக்கு கடவுளை நான் விசுவாசித்து ஜெபிச்சனும் இப்ப அதை காட்டிலும் அதிகமா என்னால அவரை விசுவாசிக்க முடியுது. என்னால ஜெபிக்க முடியுது, அவர் இடத்துல கேட்க முடியுது. இது எல்லாமே எப்படி வருது அப்படின்னா, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவரு தான். இன்னொன்னு, விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால வரும். சோ நம்ம திருப்பி வார்த்தைக்குள்ள போகும் பொழுது அந்த விசுவாசத்தை கொடுத்து நம்மளுடைய ஓட்டத்துல நம்மளை தொடர்ந்து ஓட வைக்கிறது காட் தான். சோ இதுல இருந்து நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்ல நிறைய பேருக்கு நிறைய ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இருக்கும், நிறைய பேருக்கு அந்த ப்ரேயர் இன்னும் ஆன்சர் பண்ணப்படாம இருக்கலாம். அப்போ என்ன, அப்போ காட் ஆன்சர் பண்ணல, அப்ப நான் கரெக்ட் இல்லையோ, இப்ப கடவுள் ஜெபத்தை கேட்கலையோ, அப்படி நம்ம நினைக்க தேவையே கிடையாது. நம்மளை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், நம்மள ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. அப்படி நம்ம ஜெபத்தை கேட்கலன்ற மாதிரி நம்ம திங்க் பண்ண வேண்டாம். அதுக்கு மாறா இந்த சிச்சுவேஷன்ல எப்படி கடவுள் நம்மளோட இருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம், ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே அந்த பிரச்சனையை நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். ரொம்ப அழகா சொன்னாங்கல்ல. முதல் காரியம், இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்த எபினேசர் அது திரும்பி பார்க்கும் பொழுது இனிமேல் நிச்சயம் நடத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வருது. ரெண்டாவது, நாம நினைக்கிறோம் நாம ஜெபித்து கேட்டது மாதிரி தேவன் பதில் சொல்லணும், அப்படி இல்லைன்னா ஜெபத்தை கேட்கலையோ அப்படின்னு நினைச்சிரும். இல்ல, வேதம் சொல்லுது ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். வேதம் ஜெபத்தை கேட்கிறவரேன்னு சொல்லிடுச்சு. நான் நினைச்ச மாதிரி பதில் வந்தாலும் வரட்டாலும் பைபிள் சேஸ் he is a prayer answering God. அதனால அவர் ஜெபத்தை கேட்கிறவர் தான். இன்னொரு காரியம் சொன்னாங்க, அதாவது நான் நினைச்ச மாதிரி டிவைன் ஹீலிங் ஆயிரும் அப்படின்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு இந்த பாடுகள் மத்தியிலையும் அந்த விசுவாசம் இன்னும் அப்படியே இருக்குன்னு சொன்னாங்க. எபிரேயர் 11வது அதிகாரத்துல 2வது வசனம், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தை குறித்து சொல்லுது. முன்னோர்கள் மாத்திரம் இல்லைங்க, நம்ம மத்தியில இப்படி நல்லவர்களும் இருக்கிறாங்க. இவங்க மூலமாகவும் நம்ம இந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்ளலாம். மேகம் போன்ற திரளான சாட்சிகள், இது போன்ற சாட்சிகளும் நம்மளோட கூட இருக்கிறாங்க. எனவே உறுதியாய் அவரை பற்றி கொள்கிற மனதை உடையவனுக்கு நிச்சயமாக பூரண சமாதானம் உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். ரொம்ப நன்றி அண்ணா. தேங்க்யூ. God bless you.